ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலுமே அந்த பர்சன்கிட்ட பேசினா வந்து நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். பட் எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நான் போய் பேசுகிற ஒரே ஆள்னா சாய்பாபா கிட்ட மட்டும்தாங்க. இது வந்து நிறைய பேருக்கு காமெடியாக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது யார்கிட்டையுமே பேச மாட்டேங்க. ஸோ சாய்பாபா கோயிலில் போய் ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்து சும்மா ஒரு சைலண்ட் கான்வர்சேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று நானே என் மனசுக்குள்ளே பேசிப்பேன். பட் ஆஃப்டர் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் சாய்பாபா கோயிலேருந்து வெளியில் வரும்போது என்னோட மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பர்டிகுலராக வந்து இந்த சாய்பாபா கோயில் தான் அப்படிலாம் கிடையாது. நான் எந்த ஊரில் இருக்கனோ அந்த ஊரில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு போவேங்க. நான் வந்து ரொம்ப பக்தியாக பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி பொண்ணு அப்படிலாம் கிடையாதுங்க. பட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா வந்து நான் கோயிலுக்கு போயிடுவேன். சின்ன வயசுலேருந்தே வந்து என்னோட ஹாப்பினஸை நான் மற்றவங்க கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவேன். பட் என்னோட சேட்னஸ் அப்படின்னா வந்து நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்க. அது வந்து எனக்குள்ளேயே வச்சு 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயங்கர டிப்ரெஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுறது அப்படிலாம் கிடையாதுங்க. போன உடனே வந்து ஒரு உட்காந்துருவேன். உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் சும்மா உட்காந்துருப்பேங்க. பட் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியா என்னன்னு தெரியல, நான் ரிட்டர்ன் வரும்போது என்னோட மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலங்க. பட் எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸாக நான் இதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. பாய்.